மதுரை மாவட்டம் மேலூரில் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராஜா. தீ விபத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு கூறப்படுகிறதா? முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை மேலூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குற்ற வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் மேலூர் காவல் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வாகனங்களிலிருந்து இன்று மதியம் போல் திடீரென தீ பற்றி மலரான என்று எரிந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் அருகில் இருந்த தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். இந்த நிலையில் வாகனங்களில் திடீர் தீ விபத்து காரணமாக வாகனங்கள் வெயிலின் காரணமாகவும் வெடித்து தீ மலை மேல இருந்தது. இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருந்தது அருகே தனியார் அரசு உதவி பெறும் பள்ளியும் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த தீ விபத்து தற்போது ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த வாகனங்களில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் நிலையில் இது குறித்து காவல்துறையினர் அந்த பகுதியில் மர்ம நபர்கள் அவ்வப்போது புகையிலை உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்துவதாக அப்பகுதியில் சுற்றும் போது தீ பற்ற வைத்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த தீ விபத்து காரணமாக காவல்துறையினர் கைப்பற்றிய சுமார் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்போது இந்த தீ விபத்து காரணமாக முற்றிலும் எரிந்து சேதமாகியுள்ளது. இது குறித்து மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையிலான காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா.